சற்றுமுன் வெளியான தகவல். 8வது ஊதியக் குழு ஊதியம், ஓய்வூதியம் மட்டுமல்ல, அவர் அலவன்ஸுகளும் அதிரடியாய் அதிகரிக்கும். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. 8வது ஊதியக் குழு என்றால் என்ன? அதனால் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் என்ன தாக்கம் ஏற்படும்? ஊதிய உயர்வும் ஓய்வூதிய உயர்வும் எவ்வளவு இருக்கும்? இந்த அனைத்து விவரங்களையும் இந்த பதிவில் காணலாம். அதாவது, மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 8வது ஊதியக் குழுவின் மூலம் அதிக நன்மைகள் கிடைக்கும். அதேபோல புதிய ஊதியக் குழுவின் மூலம் ஊதிய உயர்வு, ஓய்வூதிய உயர்வு, திருத்தப்பட்ட கொடுப்பனவுகள் என பல வகையான அம்சங்களின் ஏற்றம் இருக்கும். இதன் மூலம் பணவீக்கத்தை சமாளிக்கும் வகையில் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் வருவாயை அதிகரிப்பதே அரசின் முக்கிய நோக்கமாகும். மத்திய அரசு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 8வது ஊதியக் குழுவிற்கான அறிவிப்பை வெளியிட்டது. இது நாட்டில் லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பெரிய நிவாரண செய்தியாக வந்தது. பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதிய ஊதியக் குழுக்கள் அமைக்கப்படுகின்றன. இதில் பணவீக்க நிலைக்கு ஏற்ப சம்பளம், படிகள் மற்றும் ஓய்வூதியங்கள் திருத்தப்படுகின்றன. 8வது ஊதியக் குழு நாட்டில் உள்ள சுமார் 50 லட்சம் ஊழியர்கள் மற்றும் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய ஊதிய அமைப்பை முடிவு செய்யும். இதற்கான குழு இந்த மாதம் அமைக்கப்படும் என்று புதிய ஆணையம் 2026 ஜனவரி மாதத்துக்குள் தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் என்றும், ஜனவரி 1, 2027 முதல் இது முழுமையாக அமலுக்கு வரலாம் என்றும் நம்பப்படுகின்றது. எனினும் ஜனவரி 1, 2026 முதலான நிலுவைத் தொகை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமில்லாமல், 8வது ஊதிய குழு என்றால் என்ன? அதனால் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் என்ன தாக்கம் ஏற்படும்? அதேபோல ஊதிய உயர்வும் ஓய்வூதிய உயர்வும் எவ்வளவு இருக்கும்? இந்த அனைத்து விவரங்களையும் இங்கே பார்க்கலாம். 8வது ஊதியக் குழு என்பது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான ஊதியம் மற்றும் ஓய்வூதிய அமைப்பை புதுப்பிப்பதை நோக்கமாக கொண்டு இந்திய அரசால் அமைக்கப்பட்ட ஒரு உயர் மட்ட குழுவாகும். ஊழியர்களின் வருமானம் வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப இருக்கும் வகையில் அரசாங்கம் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இதை மதிப்பாய்வு செய்கிறது. அதேபோல 8வது சம்பள குழுவின் கீழ் 20% முதல் 35% வரை சம்பள உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது. இது 8வது ஊதியக் குழுவின் பிட்மேன் பாக்டரின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். இந்த முறை பிட்மேன் பாக்டர் 2.5 முதல் 2.86க்குள் இருக்கலாம் என கூறப்படுகிறது. உதாரணமாக, ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் தற்போது ரூபாய் 18,000 உள்ளது என வைத்துக் கொள்வோம். பிட்மேன் பாக்டர் 2.86 ஆக நிர்ணயிக்கப்பட்டால் புதிய சம்பளம் சுமார் 51,480 வரை உயரக்கூடும். இது ஊழியர்களின் மாத வருமானத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். 8வது ஊதியக் குழுவில் ஓய்வூதியத்திலும் மிகப்பெரிய அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆணையம் ஓய்வூதியதாரர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 9,000 உள்ளது. இது ரூபாய் 25,740 அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது. இது தவிர அடிப்படை ஊதியம் மற்றும் ஓய்வூதிய தொகையில் அகவிலைப்படி சேர்க்கும் திட்டமும் உள்ளது. இது மொத்த ஓய்வூதியத்தை மேலும் அதிகரிக்கும். 8வது சம்பள குழுவின் மூலம் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பல கொடுப்பனவுகளிலும் மாற்றங்கள் இருக்கும். அவற்றில்
முக்கியமானவை என்றால் அகவிலைப்படி இதை புதிய அடிப்படை ஊதியத்துடன் இணைப்பதற்கான பரிந்துரை உள்ளது. இதனால் வருமானம் நிலையான ஏற்றத்தை காணும். வீட்டு வாடகை கொடுப்பனவு நகரங்களின் வகையை பொறுத்து இது அதிகரிக்கப்படும். அதேபோல பெருநகரங்களில் வசிக்கும் மக்களுக்கு அதிக HRA கிடைக்கும். பயணப்படி இந்த அளவின் சிலும் நல்ல ஏற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது. அதேபோல 8வது ஊதியக்குழு அமுலுக்கு வந்தவுடன் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய நிவாரணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஊதிய கமிஷன் அவர்களின் வருமானத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் நிதி நிலைமையையும் வலுப்படுத்தப்படும். நாளுக்கு நாள் பணவீக்கம் அதிகரிக்கும் நிலையில் அரசாங்கத்தின் இந்த முயற்சி ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு பெரிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. பொறுப்பு துறப்பு. இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8வது ஊதியக்குழுவின் கீழ் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஓய்வூதிய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை. சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தகவல்களை அணுக பரிந்துரைக்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் ரேஷன் கடைகளுக்கு அரசு வழங்கல், அதாவது கூட்டுறவு துறையின் கீழ் செயல்படும் கூட்டுறவு சங்கங்களால் 35,039 ரேஷன் கடைகள் நடத்தப்படுகிறது. அவற்றை சீரமைத்து கார்டுதாரர்களுக்கு சிறந்த சேவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதற்காக ரேஷன் கடைகளுக்கு ISO 901 தரசான்று பெறப்படுகிறது. இதுவரை 10,149 ரேஷன் கடைகளுக்கு இந்த சான்று பெறப்பட்டுள்ளது. எஞ்சிய கடைகளையும் சீரமைத்து விரைந்து தரசான்று வாங்குமாறு அதிகாரிகளுக்கு கூட்டுறவுத்துறை அறிவுறுத்தி உள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் கெங்கவல்லி தாலுகா அலுவலகம் முன் உள்ள கட்டடத்தில் ரேஷன் கடை செயல்பட்டு வருகிறது. அங்கு ரேஷன் கார்டுகளுக்கு வழங்கப்பட்ட அரிசியை மக்கள் வாங்கி சென்றனர். அந்த கடையில் இருந்து 100 அடி தூரத்தில் கெல் உட்பட 4 புரோக்கர்கள் கிலோ 12 ரூபாய்க்கு 200 கிலோ வரை மூட்டைகளில் வைத்து பைக்குகளில் கொண்டு சென்றனர். அரிசி வாங்கி வரும் மக்களை பாதி வழியில் நிறுத்தி புரோக்கர்கள் அரிசியை வாங்கி சென்ற வீடியோ பரவியது. இது தொடர்பாக வட்ட வழங்கல் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரிக்கின்றனர். இது குறித்து சேலம் மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் கணேஷ் கூறுகையில், விசாரணைக்கு பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மக்களும் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.